ஹாய், குட் டு see you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்கூல் சிராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா பவரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி பவர்ஃபுல்லாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறோங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என் லைஃப்பில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லை, காலையில் எழுந்திரிக்கிறேன், ரெடி ஆகிறேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், கிளாஸ் பண்ணுறேன், கவுன்சிலிங் செஷன்ஸ் வருது, ஆஃபீஸ்க்கு போகிறேன், அகாடமிக் சப்போர்ட் பண்ணுறேன், அப்புறம் நைட்டு வரேன், யூடியூப் வீடியோஸ் பண்ணுறேன், ஸோ நைட்டு தூங்குறேன், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திரிக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் அ ஃபியூ செக்மெண்ட்ஸ். இதில் எந்த ஒரு செக்மெண்ட்டை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த யூடியூப்பில் ஸ்வங்கின 2x ஸ்பீடில் ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எதை நான் இழுத்து வேணும், எதை நான் வேகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இதே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டெஸ்ட்டு தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், ஒரு டூ செகண்ட்ஸ் இல்லைனா 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் எதை நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ரொம்ப வேகமாக முடிச்சணும்னு நினைக்கிறீங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பஸ் ட்ராவலிங்கை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு ஒரு 2 டேஸ் ஒரு 4 மணி நேரம் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப சக்கிங்காக இருக்குது, அது எனக்கு ரொம்ப ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ அதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அது போல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணணும்னு நினைப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த ஆக்டிவிட்டி பாருங்கள். அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்குது. அவ்வளோதான். போரிங்காக இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை சீக்கிரம் அதை கடந்து போகலான்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஆக்டிவிட்டி உனக்கு போரிங்காக இருக்கோ அந்த ஆக்டிவிட்டி நீ ரெகுலராக பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அதிலிருந்து உனக்கு கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும், அதிலிருந்து உனக்கு டிசிப்ளின் ஃபார்ம் ஆகும், நீ நினைக்கிற இடத்துக்கு உன்னால் போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்போது போரிங்காக இருக்குது, எனக்கு பண்ணவே தோண மாட்டேங்குது, அப்போ நான் எப்படி அதை பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் கேமை விளாட போகிறோம். நிறைய பசங்க ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்க பார்த்துருக்கீங்களா? எனி கைண்ட் ஆஃப் கேம், ஆக்ஷன் கேம்ஸ் விளாட்றாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஆக்ஷன் கேம்ஸில் அஃப்கோர்ஸ் இட்ஸ் போரிங் தான், ஆனால் அவன் ஏன் போர் அடிக்காமல் அவன் விளாட்றாங்கன்னு சொல்லுங்கள். அதில் அவன் சுட அவன் கொல்ல அவனுக்கு பாயிண்ட் வர லெவலுக்கு போகிறான், அடுத்த லெவலுக்கு போகிறான். ஃபர்ஸ்ட் லெவலில் விளாட்றான், ஃபர்ஸ்ட் லெவல்லே கடைசி வரைக்கும் விளாட்றான்னு இல்லை, செகண்ட் 2 3 4 5 இன்ஃபினிட்டி லெவல்ஸ். அந்த லெவல் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது. அதனால தான் பார்த்தோன்னா கேமிங் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒருவேளை அந்த கேமிங்கில் லெவலே இல்லை, இப்படி தாண்டா நீ விளையாடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா, யாருமே அந்த கேமுக்கு என்ன பண்ண போகிறது கிடையாது, விளையாட போகிறது கிடையவே கிடையாது. அது போல் நீங்கள் போரிங்காக இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எது போரிங்காக இருக்கோ அந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, லெவலை ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வேலைக்கு போகிறதா, படிக்கிறதா, இல்லை லைக் அகாடமிக் ஒர்க் செய்கிறதா, இல்லைனா ரெகுலராக ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா, இல்லைனா உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறதா, எனி கைண்ட் இருக்கும். என்னோட ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு இன்னும் சரியாக புல் பண்ண தெரியல, அதனால் சரியான ஒரு மெட்டஃபார் கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து எடுத்துகிட்டு போக எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக எந்த கேட்டகரி ஆஃப் த ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட மெட்டஃபார்ஸை நான் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் பண்ணுவேன். ஸோ நம்பர் 1, போரிங்கான ஆக்டிவிட்டியில் லெவல் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லெவல் ஏற்ற என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. மனுஷன் இவ்வளோ தூரம் எவால்வ் ஆகி வந்ததுக்கு ஒரு காரணமே பவர் தாங்க. பவருக்காக தான் அவன் என்ன பண்ணான்னா, ஒவ்வொரு இடமா கைப்பற்றி கொண்டே வந்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு பவர் இல்லைன்னா அது பண்ணவே முடியாது. ஸோ பவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பவர் வேணும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ஓனராக இருக்கணும். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீச்சர் இருக்குங்க, லைக் இல்லை, ஃபாலோவர்ஸ் வராது, வியூஸ் வராது, நீ நிறைய வீடியோஸை கன்சியூம் பண்ணிக்கலாம், ஆனால் நீ பண்ணுறது யாருக்குமே தெரியாது, போஸ்ட் பண்ணுற எனக்குமே தெரியாதுன்னு நம்ம யாராவது இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுவோமா? இல்லை. அப்படி தான் ஓர்குட் என்னாச்சு அப்படின்னா அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்துச்சு. ஃபேஸ்புக் இப்போ ஆல்மோஸ்ட் அழியிற நிலைமையில் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னா நான் தான் ஓனர். நான் லைக் பண்ணலாம், நான் கமெண்ட் பண்ணலாம், நான் ஷேர் பண்ணலாம், நான் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த கம்ப்ளீட் ஓனர்ஷிப் இருக்குது. அதனால தான் பார்த்தோன்னா நான் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் பார்த்தோன்னா எனக்கு அது போரிங் அடிக்க மாட்டேங்குது. என்னோட கவுன்சிலிங் செஷன்ஸில் பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. லைக் அகாடமிக் சப்போர்ட்காக வருவாங்க, இல்லை அப்படின்னா லைக் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மீட் பண்ண வருவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தோன்னா கப்புள்ஸ் பார்த்தோன்னா இந்த ஃபேமிலி இஷ்யூஸ், பர்சனல் இஷ்யூஸ்க்காக வருவாங்க. இதோட சக்ஸஸ் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த குழந்தைங்களோட படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட், பிஹேவியரோட இம்ப்ரூவ்மெண்ட், அந்த கப்பலோட ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப குறைவாகவே தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலில் குழந்தைங்க எங்ககிட்ட பர்சனல் கவுன்சிலிங் வருவாங்க பார்த்தீங்களா, ப்ரைவேட் செஷன்ஸில். அதை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா அந்த ப்ரைவேட் செஷன்ஸில் பையன் வரா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வருது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அதுவாக வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன தேடி வருது, சென்டரில் அந்த அம்மாவோ அந்த அப்பாவோ அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க.
என்னை தேடி வரும்போது அந்த பொண்ணு தான் ஓனர். என்னை கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தை ஓனர் கிடையாது. இந்த குழந்தையோட அம்மாவோ அந்த குழந்தையோட அப்பாவோ மட்டும்தான் ஓனர். ஸோ அவன் ஓனராக இல்லை, நான் ஏன் கேட்கணும், நான் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஓனர்ஷிப் என்ன பண்ணுங்கள், எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓனர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுங்க. நான் ஃபீல் பண்ணணும். வண்டி இருக்குது, எங்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, நான் ஓட்டுறேன், தட்டி தரம்புறேன், அடிச்சு தூக்குறேன், லைக் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஹம்ப்ஸ்லாம் ரொம்ப ரேஷாக ஓட்டுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்த வண்டியோட ஓனர் நான் கிடையாது, எங்கள் அப்பா. வண்டி வாங்கினது எங்கள் அப்பா. அதனால தான் எங்கள் அப்பா ஓட்டுற வரைக்கும் வண்டி கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி என் கையில் வந்துச்சு, அந்த வண்டி கண்டமாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ஒரு வண்டி வாங்கினேன்னு வைங்களேன், குழந்த மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா அந்த வண்டியோட ஓனர் யார்? நான். ஸோ ஓனர்ஷிப் இருந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து செய்யவே மாட்டோம். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன், எனி ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கு எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த 4 விஷயங்கள் வேணும். நம்பர் 1, அது கண்டிப்பாக போர் அடித்தே தீரும். அது போர் அடிக்காமல் இருக்கணும்னா அதில் நீங்கள் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும். லெவலை இம்ப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணால் தான் ஒரு ஹை கிடைக்கும், ஒரு கிக்கு கிடைக்கும், அந்த கேமுக்குள்ளே உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். நம்பர் 3, அந்த பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஓனராக இருக்கணும். எக்ஸாம் போய் நான் எழுதுனேன், நான் ஃபெயிலாக போகிறேன், அது எனக்கு டசன்ட் மேட்டர். அது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நான் போய் ஸ்கூலில் சேரல, நான் ரெஸ்பான்சிபிளாக கிடையாது, நான் ஓனரும் கிடையாது. அந்த மார்க் வந்தாலும் சரி மார்க் வரலனாலும் சரி நான் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறது கிடையவே கிடையாது. இதுதாங்க அது படிக்காததுக்கு ஒரு பெரிய காரணம். ஆனால் ஒரு சில குழந்தைங்க பார்த்தோன்னா கடைசி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காலங்காலத்தில் உட்காந்து எந்திரிச்சு படித்து பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க, அந்த நேரத்தில் அவங்க ஓனராக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் எக்ஸாமுக்கு வந்து பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. மார்க் வரலன்னா புஷ்ஷுன்னு போயிடுமோ, எல்லோரும் முன்னாடி அவமானம் போயிடுமோ, அசிங்கமாக போயிடுமோ, அதுக்காவது அவங்க பவரை காமிக்கிறதுக்காக அவங்க அந்த வேலையை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. டு சம் அப், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்பப்போ என்ன பண்ணிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த ஆக்டிவிட்டியை வேகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு உபயோகமானதான்னு பாருங்கள். உபயோகமான ஆக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா லெவலை ஏற்றுங்க. கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டிங்கன்னா பவர் கிடைக்கும். பவர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் ஓனராக இருக்கணும், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இந்த வீடியோ எடுக்கிறேன், எவ்வளோ பொறுப்பாக எடுத்து எடிட் பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு ஓனர்னா எனக்கு நல்லா வேலை, என் வேலை நல்லா வேணும். ஸோ நான் தான் உட்காந்து என்ன பண்ணுவேன்னா ஒர்க் பண்ணுவேன். இதே மற்றவங்க கையில் நான் கொடுக்க மாட்டேன், நான் தான் ரெஸ்பான்சிபிள், அந்த வேலையை நான் பண்ணுவேன், அவ்வளோதாங்க. ஸோ இதுதான். ஸோ ஃபீல் பவர்ஃபுல், டேக் பவர், டேக் ஓனர்ஷிப், பி ரெஸ்பான்சிபிள் இன் எனி ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அது நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு உங்களை டெஃபினட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா கூட்டிகிட்டு போகும். தேங்க்யூ ஃபார் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் ஸ்கூல் சிராஜ். See you all, stay tuned.